நம்ம தமிழ்நாட்டில் அழுகுனி ஆட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஏமாத்துறதுக்காக போலியா கண்ணீர் வடிக்கிறது, போலியா பாசாங்கம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக என்னவெல்லாமோ பண்ணுவாங்க. ஆனா இதே அழுகுனி ஆட்டத்தை ஒரு ஆளுநர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? டெல்லியோட ஆளுநர் தாங்க இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. உங்களை எல்லாரும் இடைக்கால முதல்வர்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லியோட முதலமைச்சருக்கு இவர் லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டருக்காக டெல்லி முதலமைச்சர் கிட்ட இருந்து நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இது, உங்க சின்ன தனமான அரசியல் எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா போங்க அப்படின்னு பதில் கடிதம் எழுதி அடிச்சு விட்டுருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ வைரலா மாறி இருக்கு. டெல்லி வட்டாரத்துல பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. டெல்லியோட துணைநிலை ஆளுநராக இருக்கிற வினய் சக்சேனா அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி டெல்லி முதலமைச்சரான அதிசி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல ஒரு மனசு உடஞ்சி பேசிட்டு இருக்காருங்க. உங்களை பத்தி முன்னாள் முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தப்பா பேசுறாரு, அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை இடைக்கால முதலமைச்சர்னு சொல்றாரு. அரசியலமைப்பு சட்ட ரீதியா இடைக்கால முதலமைச்சர்னு யாருமே கிடையாதுங்க. ஆனா உங்களை இடைக்கால முதலமைச்சர்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா என்னுடைய பதவி காலத்திலேயே ஒரு சிஎம் ரொம்ப ஆக்டிவா செயல்படுறத நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். உங்களுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவரு பல்வேறு வேலைகளை செய்யவே இல்லைங்க. ரோடு சரியா போறது கிடையாது, டிரைனேஜ் சிஸ்டத்தை மேம்படுத்துறது கிடையாது, தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. மாறா அவர் சரி செய்யாதனால அந்த பிரச்சனை எல்லாமே உங்க தோல் மேல ஏறிக்குச்சு. இதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அமைச்சரவையோட ஒப்புதலையே பெறாம அவரு இஷ்டத்துக்கு திட்டத்தை எல்லாம் அறிவிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு முதியோர்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை மறைமுகமா விமர்சனம் பண்ணிருக்காரு. இதை சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இப்படி அமைச்சரவை அனுமதியே இல்லாம இப்படி திட்டத்தை கொண்டு வராரு, இதெல்லாம் அமைச்சரவையோட மாண்பையே குலைக்குதுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டுருக்காரு. சோ ஒரு ஆளுநர் அப்படிங்கிற எதுக்காக நியமிக்கப்பட்டோம் அப்படின்னு தெரியாம புத்தாண்டு வாழ்த்து சொல்றதுக்காக கடிதம் எழுதுறேன் அப்படின்ற பேர்ல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசிட்டே இருக்கிறாரு. சோ இந்த லெட்டர் தான் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திருந்துச்சு. என்னங்க இவரு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாரு, அமைச்சரவை ஒப்புதலோடையோ இல்ல ஒப்புதல் இல்லாமையே கொடுக்கறதெல்லாம் முதல்வரோட முடிவுதான். அதுல அவங்களுடைய மாண்பு போனா அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவங்க தானே தவிர இவர் எதுக்குங்க தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. முன்னாடி இருந்தவரெல்லாம் ஒண்ணுமே செய்யல, நீங்க தான் நல்லா ஆக்டிவா செயல்படுறீங்க, என்னுடைய வாழ்நாளிலே இது மாதிரி ஆக்டிவா செயல்படுற முதலமைச்சர் நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி வர்ற வேலையை பாக்குறீங்களா? இந்த சிண்டு மூடிற வேலையெல்லாம் ஏன் ஆளுநர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கருத்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் இவருக்கு தரமான பதிலடியா டெல்லி முதலமைச்சரான அதிசி அவர்கள் பதில் கடிதத்தை எழுதியிருக்காங்க. குப்பைத்தனமான அரசியல்லாம் வார வச்சுட்டு வாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், உங்களுடைய சிறுபலத்தனமான அரசியல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காட்டமா லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர்ல அவங்க முதல்ல சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அதாவது மக்கள் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுற அரசுல எல்லா பதவியுமே டெம்பரரி பதவி தான். அது 5 ஆண்டு காலத்துக்கு டெம்பரவரியா தான் இருக்கும். 5 வருஷத்துல தேர்தல் நடக்க போகுது. அதுக்கடுத்து அவங்க மாறிட போறாங்க. ஆக அது டெம்பரவரி தான். இதை முதல்ல ஆளுநர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு பாடம் நடத்தி இருக்காங்க. சோ இப்படி எல்லாம் நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு வேடிக்கையா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து ஒரு துணைநிலை ஆளுநரா இருக்கிற நீங்க, நியமிக்கப்பட்ட உறுப்பினரா இருக்கிற நீங்க டெல்லி கவர்மெண்ட்ல பங்கு வகிக்கிறீங்க. சோ நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஆனா நீங்க உறுதியா எங்க கூட சேர்ந்து பயணிக்கிறத விட்டுட்டு இப்படி சிறுபிள்ளைத்தனமா விமர்சனம் வச்சு கடிதம் எழுதிட்டு இருக்கீங்களே, இதை பார்த்தா எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான அரசியல் இருந்து நம்மளுடைய கவர்மெண்ட் இன்னும் மேம்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். சோ எங்களோட சேர்ந்து ஜனநாயக வழிமுறையில சேர்ந்து ஒர்க் பண்ணி கவர்மெண்ட்டை முன்னெடுத்துட்டு செல்ல நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்து கடந்த 9 வருஷங்களா டெல்லிக்கு முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டை விட சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கிறாரு. அதனால எந்த குறையும் கிடையாது. எனவே நீங்க முதல்ல ஸ்கீம்கெல்லாம் தடை போறதை விட்டுட்டு உங்க ஆபீஸா நீங்க சரியா நடத்துங்க அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் எழுதியிருக்காரு. சோ இவருடைய கடிதத்துல இருந்தே தெரியுது இந்த துணைநிலை ஆளுநர் பிஜேபி ஆளாதான் செயல்படுறாரு, பிஜேபியோட ஜெராக்ஸா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி காட்டமா பதிவு செஞ்சிருக்காங்க. சோ பிஜேபியோட ஐடியாக்களை பேசுறதை விட்டுட்டு நீங்க மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க அரசியல் செய்யறது எல்லாமே டெல்லி மக்களை கடுமையா பாதிக்குது. சட்ட ஒழுங்கை கையில வச்சிருக்கிற நீங்க முறையா செயல்படாததால இங்க கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லி டெய்லியும் நிறைய வன்முறைகள் நடந்துகிட்டே இருக்குது. முதல்ல நீங்க அதெல்லாம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்குது. ஏன்னா கடந்த டிசம்பர் மாசம் தான் 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு டெல்லி முதலமைச்சருக்கு இருக்கிற சில அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றினாங்க. மேலும் டெல்லியோட போலீஸ் உள்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் கவனம் செலுத்தாத நீங்க இந்த மாதிரி லெட்டர் எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது. மக்கள் மேல துளியும் அக்கறை இல்லாம இப்படி அற்ப அரசியலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய குப்பைத்தனமான அரசியலை தூக்கி போட்டுட்டு
போட்டு வரப்போற 2025 நம்ம சேர்ந்து உழைக்கணும், அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பக்க அறிக்கையில தன்னுடைய பதில்கள் மூலமா டெல்லி முதலமைச்சரான அதிஷி அவர்கள் வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எனவே உங்களை எல்லாருமே இடைக்கால முதல்வர்னு சொல்றாங்க, இடைக்கால முதல்வர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தையை சொன்னதை வச்சு எல்லாமே இங்க இடைக்கால பதவி தாங்க, அதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வழியிலே போயிட்டு கலாய்ச்சி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவர்னருக்கு பாடம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இவருடைய இந்த லெட்டரை விமர்சிக்கிற வகையில உங்களுடைய இந்த லெட்டர் பார்த்தா எனக்கு வேடிக்கையா இருக்குது, உங்களுடைய குப்பைத்தனமான அரசியல் தூக்கி போட்டுட்டு எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, சட்ட ஒழுங்கா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை முன் வச்சு இந்த பதில் கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், டெல்லி அப்படின்னு பிஜேபி அரசால் நியமிக்கப்படுற எல்லா ஆளுநர்களுமே அந்தந்த மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது தான் பார்க்க முடியுது. ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்ததை வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சு திராவிட எதிர்ப்பை பேசி தமிழ்நாடு முழுக்க மக்கள் கிட்ட கோபத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது இதே போல செயல்பாடுகளை தான் மற்ற ஆளுநர்களும் அந்தந்த மாநிலங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது டெல்லி துணைநிலை ஆளுநராக இருக்கிற சக்சேனா அவர்களும் இது போன்ற செயல்பாடுகளை ஈடுபடுறது அப்படிங்கிறது தொடர்கதையா மாறிட்டு வருது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வேற ஒரு வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நைட்டா ஒப்புதல் கொடுத்தாரு. மேலும் கடந்த வாரம் கூட நம்மளுடைய முதலமைச்சர் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாருங்க, இந்த மாதிரி முதலமைச்சர் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மறைமுகமா தாக்கி பேசியிருந்தாரு. சோ அதை தொடர்ந்து இப்போ புத்தாண்டு வாழ்த்து சொல்ற அப்படிங்கிற பேர்ல என்னங்க ஜி உங்களை பத்தி தப்பா பேசுறாங்களே ஜி அப்படின்னு சொல்லி சண்டையை முட்டிவிட பார்த்துட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் தான் ஆளுநர் பண்ணக்கூடிய வேலையா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. சோ அதிஷி அவர்கள் கொடுத்த பதில் கடிதத்தை படிச்சாவது இனிமேலாவது திருந்துவாரா, அவருக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வந்துச்சுன்னா அது அவருக்கு தான் நல்லது. மாறா பிஜேபி எனக்கு ஆர்டர் போட்டுருச்சுங்க, நான் இப்படிதான் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு செயல்பட்டாருன்னா அவர் மேல மக்களுடைய கோவம் தான் அதிகமாயிட்டே போகும். அதுக்கு சிறந்த உதாரணமா நம்ம ஆளுநர் ரவி தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஏற்கனவே பிஜேபி மேல கோவம் இருக்கும்போது அந்த கோவத்தை மேலும் வலுப்படுத்துற விதமா தான் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமா பேச்சு மூலமா அவ்வளவு வெறுப்புகளை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. சோ இவருக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை தான் இப்போ வி.கே. சக்சேனா அவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இனிமேலாவது ஆளுநர்கள் தங்களுடைய வேலைகளை செய்வார்களா, இல்ல தொடர்ந்து இப்படி மாநில அரசுகளுக்கு குடைச்சல் கொடுத்து கெட்ட பேரை வாங்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். புத்தாண்டு வாழ்த்து கடிதம்னா புத்தாண்டு வாழ்த்து மட்டும் இருக்கணுமே தவிர இப்படி இது பண்றாங்க அது பண்றாங்க, இந்த அரசுல இப்படி நடக்குது, உங்களுடைய அமைச்சரவையோட மாண்பே போச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்பந்தமே இல்லாததையெல்லாம் எழுதி கொடுத்து இப்போ அவரே பல்பு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.